முடியுமாகும். புகழும் புகழ்ச்சியும் மேக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே மட்டும் சாந்தியும் சகாதாரமும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அப்படியே பின்பற்றிய சத்திய சகாபாக்கள், தாபியங்கள், தபா தாபியங்கள், சுஹதாக்கள், ஐமாக்கள் மற்றும் நாம் அனைவர் மீதும் என்றென்றும் இருக்கட்டுமாக. நாம் உங்களுக்கு முன்னால் எடுத்துக்கொண்டிருக்கும் தலைமை இன்றைய செய்ததற்காக அன்பளிப்பு பெறுவது குற்றம். பட்டம் பதவி செல்வாக்கு ஆகியவை அல்லாஹ்வின் அருட்கொடையாகும். அந்த அருட்கொடைக்காக அல்லாஹ்வை புகழ்ந்து சமுதாய முன்னேற்றத்திற்காக அவற்றை பயன்படுத்துவது வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களில் ஒருவர் தமது சகோதரனுக்கு ஏதேனும் நன்மை அளிக்க முடிந்தால் அதை செய்யட்டும். தமது சகோதரனுக்கு ஏற்பட்ட ஏதேனும் ஒரு துன்பத்தை களையவோ நன்மை செய்யவோ தமது பதவியை பயன்படுத்துவது நன்மைக்குரிய செயலாகும். தூய மனதுடன் உதவி செய்பவர் அல்லாஹ்விடத்தில் நற்கூலியை பெறுவார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பரிந்துரை செய்யுங்கள், நற்கூலி அளிக்கப்படுவீர்கள். பரிந்துரைக்கு பகமாக ஏதேனும் பெற்றுக் கொள்வதை மார்க்கம் தடை செய்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தாம் செய்த பரிந்துரைக்கு பகமாக அன்பளிப்பை பெறுபவர் கட்டி வகைகளில் மிக பெரியவர் ஒன்றை செய்தவார்கள். சிலர் தங்களது செல்வாகிய மூலம் ஒருவருக்கு பதவி கிடைப்பதற்கும் பதவி உயர்வதற்கும் சிறந்த மருத்துவம் சிகிச்சைக்கும் ஏற்பாடும் செய்கின்றார்கள். அதற்கு பகமாக ஏதேனும் அன்பளிப்பு தர வேண்டும் என நிபந்தனையிடும் இடாமல் கொடுக்கப்பட்டும் அதை பெறுவது குற்றமே என்பதை மேற்கண்ட நபிமொழி நிரூபிக்கிறது. அல்லாஹ்வின் திருப்தியை நாடி செய்பவருக்கு மறுமையில் அல்லாஹ்வின் நற்கூலியை மிக சிறந்ததாகும். பிரபல தாபியின் ஹசன் இப்னு சஹல் ரஹ்மத்துல்லாஹ் அவர்களின் ஒரு பரிந்துரை செய்யுமாறு கேட்டுக் கொண்டார்கள். அதை சஹல் ரஹ்மத்துல்லாஹ் நிறைவேற்றி கொண்டார்கள். பயன் பெற்ற மனிதர் நன்றி கூற வந்தால் அவரிடம் சஹல் ரஹ்மத்துல்லாஹ், அவர் எதற்காக எனக்கு நன்றி சொல்கின்றாய்? தங்களது பொருள் ஜக்காத்து இருப்பது போல பதவிக்கும் ஜக்காத்து இருப்பது போல கருதுகிறோம் என்று கூறுகிறார்கள். எத்துடன் உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.